Hello guys, welcome back in this video. இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1K சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகேவா? சோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. ஏன்னா வந்து 1K ரீச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் நிறைய அட்வான்ஸா சொல்லி தரணும். ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது 1000 பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்றீங்க. ஸோ அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸான கான்செப்ட் நான் சொல்லி தந்தே ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி 1000 வந்ததுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லி தருவேன் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்வர் இருக்கும், ஒரு கிளைண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ சர்வர் கிளைண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சர்வராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வர் ஒரு கிளைண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ஒரு கிளைண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சர்வருக்கும் இந்த கிளைண்ட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை வந்து பைத்தான் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து கோட் ரைட் பண்ணி அந்த சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை நம்ம ஓனாக கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? சர்வரும் நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? கிளைண்ட்டும் நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் திங் எல்லாமே நம்ம வந்து ஓனாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 1K ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டைட்டில் போட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரியேட் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் கிரியேட் பண்ணதை வச்சு கிராக் பண்ண போறோம். ஓகேவா? இது ரெண்டு கான்செப்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த 1K ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண போறோம். இந்த ரெண்டு கான்செப்டை வந்து கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓடிபி ரெக்வஸ்ட் பத்தி நீ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த மெயிலில் ஓடிபி ரெக்வஸ்ட் வருமா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து ஃபிளாஸ்க் வச்சு ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருந்தேன். ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறது ஃபிளாஸ்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா ஒரு மாடியூல். ஓகேவா? மாடியூல். இந்த மாடியூல் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸான மாடியூல். இந்த மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு ஓடிபி கான்செப்ட், அதாவது ஒரு யூசருக்கு எப்படி ஒரு ஓடிபி சென்ட் பண்றது, அந்த லாகின் பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபிளாஸ்க் மாடியூல் வச்சு படிப்போம். அண்ட் ஒரு சர்வருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை நம்ம வந்து ரியல் டைமா பைத்தான்ல கோட் எழுதி நம்ம படிப்போம். ஓகேவா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கோட் தான். ஸோ ஃபுல்லாக தரவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ அதை யூஸ் பண்ணி கிராக் பண்ணுற கான்செப்ட் நம்ம போவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் வந்து கிரியேட் பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து கிராக் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஒரு கோர்ஸ். யாருமே இதை ஃப்ரீயாக தர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? நான் 1K ஜஸ்ட் 1Kக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் ரெடியாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தயக்கப்படாமல் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இவ்வளோ அட்வான்ஸான கான்செப்ட் வந்து நான் எவ்வளோ எப்படி சொல்லித்தரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்காகவே ஒரு ட்ரையலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு 1K ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த நெட்வொர்க்கிங் கான்செப்டை படிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இதை வந்து ஒரு பார்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது ஆப் டெவலப்மெண்ட்ல எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோமா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு சில லைப்ரரிஸை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது ரியாக்ட் நேட்டிவ்ல எப்படி சொல்றது, இப்போ பாருங்களேன், டாப் 10 இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல போய் அனலைஸ் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜஸ்ட் நான் சொல்லித்தரதை மட்டும் வச்சு நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஏன்னா வந்து ஜஸ்ட் நான் சொல்லித்தரது எல்லாமே நான் ஒரு இடத்துல இருந்து கத்துக்கிட்டதான் சொல்லித்தரேன். பட் நான் என்ன மாதிரி நீங்களும் நிறைய இடத்துல போய் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லித்தரப்போறேன். ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் வந்து நான் சொல்லித்தரது மட்டும் தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து எனக்கு மேலே நீங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஐடியால தான் நான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்லித்தரேன். இது யார் சொல்லி தருவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரில. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன், இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் ஆக்டிவிட்டி காம்பனன்ட் லைப்ரரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து why should you use component libraries in React? அதாவது அது இந்த ரியாக்ட் நேட்டிவ்ல இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து லைப்ரரிஸ். ஓகேவா? ஸோ இதில் ஒரு சில லைப்ரரிஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நேட்டிவ் பேஸ், நேட்டிவ் எலமெண்ட், நேட்டிவ் பேப்பர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது கிளாட் பிளாட்ஃபார்ம் யூஐ லைப்ரரி. இது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் லைப்ரரி தான். ஓகேவா? அப்போ வந்து இது வந்து பேக் எண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆன் கூகுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணல. கூகுள் ஜஸ்ட் ஒரு சர்ச் இன்ஜின் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கூகுள் வச்சு ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் சூஸ் பண்ணுறதுலேருந்து அதே வெப் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் எக்கச்சக்கமாக கூகுள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதோட டாக்குமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட டாக்குமெண்டேஷன்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதோட கிளியர் கட்டான ஐடியா அதில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, நான் வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ இதே மெயில் வந்திருக்கா. ஸோ நெக்ஸ்ட் 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 இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை ஆன் பண்ணுறோம். ஸோ பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. ஓகேவா. ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் இதில் பாருங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஒரு இந்த இருக்கு பாருங்க, நம்ம அப்ளிகேஷனில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி டைட்டில்ஸில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவோமா. ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் அது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. பேப்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணோன்னு இது எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேசிக்ஸ் தான். நான் இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது கெட் ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க லோடிங். இது எல்லாமே வந்து நம்ம லோட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. சரிதா. ஸோ இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேமரா எடுக்கும், ஐகான்ஸ். ஸோ ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐகான்ஸ். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்டேஷனில் நம்ம வந்து ரன் பண்ணிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லை, நான் சொல்லி தரக்கூடிய நெட்வொர்க்கிங் கான்செப்டில் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அப்படின்னா என்ன, ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன, இது எல்லாமே டாக்குமெண்டேஷன் போட்டிங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்டேஷனே இருக்குது. ஸோ இதை லேர்ன் பண்ணால் மட்டும் போதும். நீங்க பாருங்களேன், இதுல இருக்கும். ஸோ அக்செப்டட் எப்படி 2.2 அப்படின்னா அக்செப்டட் அப்படின்னு அர்த்தம், 100 அப்படின்னா கண்டினியூ. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸுக்கு வந்து கோடு இருக்கு. இந்த கோட், அதாவது கோட் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய பைத்தான் கோடு இல்லை. இது என்ன கோட் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் கோட். இந்த நம்பர் கோட் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிஸ்டம்க்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா. இங்கே பாருங்க, கிளைண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் எரர். இது வந்து ரெஸ்பான்ஸ் எரருக்கு ஒரு நம்பர். இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும் ஒரு நெட்வொர்க்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இது மட்டும் நான் சொல்லித்தர மாட்டேன். இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் வந்து நான் சொல்லித்தரதை மட்டும் வச்சு இல்லாமல் நீங்கள் சொந்தமாக படிக்கிறதுக்கு நிறைய அறிவு, சொந்தமாக அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை வந்து நிறையா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லித்தருவேன். ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் வந்து ஹார்ஷாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் நல்லதுக்கு. ஓகேவா. ஸோ வந்து எனக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூடியூப்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் மணி earn பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா அந்த காசு மட்டும் நான் சும்மா சம்பாதிக்க போகிறது இல்லை. அது மூலியமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தரப்பேன். ஓகேவா. ஸோ இவ்வளோதான் வந்து நம்ம சேனலோட கான்செப்ட். அண்ட் இது எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அந்த வீடியோவில். 1K அடிச்சா என்ன பண்ண போகிறோம், அண்ட் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற சொல்லிட்டேன். அண்ட் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அண்ட் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிற எல்லாமே நான் ஓப்பனாக அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் எப்போவுமே இருக்கும், இப்பவும் இருக்கும், எப்பவும் இருக்கும். ஓகேவா. வீடியோ எதுவுமே ஹைட் பண்ணி மறைச்சி வச்சு நான் சொல்லித்தர போகிறது. இங்கே போனீங்கன்னா இது படிக்கலாம், என்கிட்ட வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்கே போனீங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நான் சொல்லித்தர வேண்டிய விஷயம் வந்து இதில் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி தமிழில் பண்ணி, அதாவது ஒவ்வொரு கான்செப்ட் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு கோடாக ரைட் பண்ணி நான் சொல்லித்தரோம். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஓகேவா. ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா. எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மொத்தமாக இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா. இவ்வளோ தான் வந்து உங்களோட டார்கெட். என்னோட டார்கெட் என்னன்னா அவ்வளோ பேர் நீங்கள் கூட்டு வரக்கூடிய மொத்த பேருக்கும் ஒரு நல்ல ஒரு நாலேஜை கெயின் பண்ண வைக்கணும். ஓகேவா. இவ்வளோ தான் என்னோட கான்செப்ட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.